Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் லாரா அத்தியாயம் 59. கையில் வெட்டுக்காயத்துடன் பிலிப் படுத்திருந்த ஆஸ்பத்திரிக்கு 6 மணி நேரத்தில் லாரா வந்து சேர்ந்தாள். ஹவர்ட் காத்திருந்தான். ஆடி போயிருந்தான் அவன். என்ன நேர்ந்தது என்று லாரா பதைத்தாள். காரணங்கை ஆளை விட்டு பிலிப் வெளியே வந்தபோது யாரும் வழிப்பறி செய்து தாக்கியிருக்காங்க. நினைவில்லாமல் தெருவில் கிடந்தாராம். காயம் ரொம்ப மோசமா? மணிக்கட்டில் வெட்டியிருக்காங்க. மயக்க மருந்து கொடுத்து சிகிச்சை செய்திருக்கிறார்கள். ஆனால் நினைவோடு தான் இருக்கார். பிலிப் படுத்திருந்த அறைக்கு சென்றார்கள். உடலெங்கும் டியூப்கள் செலுத்தப்பட்டிருந்தன, உணவுக்காகவும் மருந்துக்காகவும். பிலிப் பிலிப் லாராவின் குரல் எங்கோ வெகு தூரத்தில் ஒலிப்பது போல அவனுக்கு கேட்டது. கண்ணை திறந்தான். லாராவும் ஹவர்டும் இரண்டாக நிற்பது போல அவனுக்கு தெரிந்தது. வாய் உலர்ந்திருந்தது, தொண்டை வறண்டிருந்தது. என்ன என்ன நேர்ந்தது என்று முனகினான். லேசா காயம் என்றாள் லாரா. சரியாயிரும். பிலிப் பார்வையை தாழ்த்தினான். இடது கையில் பலத்த கட்டு போட்டிருப்பதை கண்டான். வெள்ளம் போல் எல்லாம் நினைவில் வந்தன. என்ன என்ன ஒருத்தன் வழிமறித்தான். பர்ஸையும் பறிச்சுட்டு என் கையை வெட்டினான். அவனால் பேசவே முடியவில்லை. ஹவர்ட் சொன்னான், இசைமன்றத்தை காவல்காரன் நீங்கள் தெருவில் கிடப்பதை பார்த்தா நிறைய ரத்தம் சேதாரம் ஆயிருக்கிறது உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு திரும்பியது. மீண்டும் தன் கையை பார்த்து கொண்டான். கை மணிக்கட்டில் வெட்டினா அந்த ஆள். காயம் எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா? தெரியல டார்லிங் என்றாள் லாரா. நிச்சயமாக சரியாயிரும். டாக்டர் ஏதோ வந்து கொண்டிருக்கார் உங்களை பார்க்க. ஹாவர்ட் அவனுக்கு தைரியமூட்டும் வகையில், இந்த காலத்தில் டாக்டர் எவ்வளோ அற்புதமான சிகிச்சைகள் செய்கிறார்கள் என்றான். பிலிப்பை தூக்கம் மறுபடி ஆட்கொண்டது. அவனிடம் சொன்னேன், எது வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. அவன் கையை வெட்டியிருக்க தேவையில்லை. எதுக்காக வெட்டினா? வெட்டியிருக்கவே தேவையில்லை. 2 மணி நேரத்துக்கு பிறகு டாக்டர் டெனிஸ் உள்ளே வந்தார். அவர் முகத்தை கண்டது அந்த கணமே பிலிப்புக்கு புரிந்துவிட்டது அவர் என்ன சொல்லப் போகிறார் என்று. மூச்சை பிடித்து கொண்டு சொல்லுங்கள் என்றான். டாக்டரிடம் வந்து நெடுமூச்சு வெளிப்பட்டது. நல்ல நியூஸ் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை மிஸ்டர் பிலிப். ரொம்ப மோசமாக? மணிக்கட்டில் நுண்ணிய நரம்புகள் வெட்டப்பட்டு விட்டன. ஆகவே கையை அசைக்க முடியாது. ஒரு நிரந்தரமான மரப்பு ஏற்பட்டிருக்கும். அது தவிர வேறு சில நரம்புகளும் துண்டுபட்டு விட்டது. தன் கையில் அந்த இடங்களை சுட்டிக்காட்டி விளக்கினார். இதோ இந்த நரம்பு துண்டிக்கப்பட்டதால் எல்லா விரல்களுமே பாதிக்கப்பட்டு விட்டன. பிலிப் கண்களை அழுத்தமாக மூடிக்கொண்டான். தாழ முடியாத அதிர்ச்சி திடுப்பென அவனை காலோடு தலை மூடிக்கொண்டது. 1 நிமிடம் கழித்து மெதுவே கேட்டான், அதாவது இனிமே இடது கையை உபயோகிக்கவே முடியாது நான் சொல்கிறீங்க? ஆமாம், உண்மையில் நீங்கள் உயிரோடு தப்பியதே பெரிய அதிர்ஷ்டம்தான். இரத்த குழாயில் வெட்டியிருக்கான். ரத்தம் கொட்டி கொட்டி உங்கள் உயிரே போயிருக்கோம். தப்பினீங்க. மணிக்கட்டில் 60 தையல் போட்டிருக்கோம். கடவுளே கடவுளே பரிதாபமாக முனகினான் பிலிப். டாக்டர், நீங்கள் எதுவுமே செய்ய முடியாதா? செய்யலாம். உங்கள் இடக்கையில் சில செயற்கை உறுப்புகளை பொருத்த முடியும். அப்போதும் கூட ரொம்ப கொஞ்சமாக தான் கையை இயக்க முடியும். ஐயோ, இதை காட்டிலும் அவன் என்னை கொன்னே இருக்கலாமே என்று பிலிப்பின் உள்ளம் கதறியது. கையில் காயம் ஆற ரொம்ப வலி இருக்கும். அதை கட்டுப்படுத்த மருந்துகள் தர்றோம். கொஞ்ச நாளில் அது வலி போயிடும். அந்த வலி போயிடும். ஆனால் அசல் வலி, என் உள்ளத்தில் ஏற்பட்டு விட்ட வலி, அது போகவே போகாதே என்று எண்ணிக்கொண்டான் பிலிப். பயங்கரமான எண்ணங்கள் அவனை சூழ்ந்து கொண்டன. இதிலிருந்து தப்பிக்கவே மாட்டோம். ஒரு போலீஸ் அதிகாரி பிலிப்பை சந்திக்க ஆஸ்பத்திரிக்கு வந்தார். பிலிப்பின் படுக்கை அருகே நின்று அவனையே பார்த்தவர் இருந்தார். பழங்காலத்து ஆசாமி, வயது 50க்கு மேல் இருக்கும். இம்மாதிரி கொடூரங்களை பலமுறை பார்த்திருக்கும் களைப்பு அவர் கண்களில் தென்பட்டது. என் பேர் மேன்சினி. நடந்தது கேள்விப்பட்டேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது மிஸ்டர் பிலிப். இதை காட்டிலும் உங்கள் காலை வெட்டியிருக்கலாம் என்றா? நீங்கள் சொல்வது புரிகிறது என்றான் பிலிப் சுருக்கமாக. ஹவர்டு உள்ளே வந்தான். லாரா வந்து அவளை என்றவன் பிலிப்புடன் ஒரு அந்நியரும் இருப்பதை கண்டான். சாரி என்று கூறி திரும்ப முனைந்தான். இங்கே தான் எங்கேயோ இருந்தா என்றான் பிலிப். இவர் போலீஸ் அதிகாரி மென்சினி, இவர் ஹவர்ட். மென்சினி ஹவர்டையே கூர்ந்து பார்த்தார். உங்களை இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. நான் இதுக்கு முன்னே சந்தித்திருக்கிறேன்னா? இல்லையே. மென்சினியின் முகம் பிரகாசம் அடைந்தது. ஹவர்ட்? ஆமாம், நீங்கள் ஹவர்ட் தானே? நீங்கள் சிகாகோவில் பேஸ்பால் வீரராக இருந்தீங்க இல்லையா? ஆமாம். எப்படி உங்களுக்கு? ஒரு பேஸ்பால் சீசன் போது நான் அங்கே டியூட்டி பார்த்தேன்.
நீங்கள் எவ்வளோ பிரமாதமாக விளையாடுனீங்க, பேஸ்பால் ஆட்டத்தில் ரொம்ப மேலே வருவீங்கன்னு எல்லோரும் சொன்னாங்க. நல்லது, கொஞ்சம் மன்னிக்கணும் என்றான் ஃபிலிப்பிடம். லாராவுக்காக வெளியே காத்திருக்கேன் என்று கூறிவிட்டு வெளியேறினான். மென்சீனி தன் விசாரணையை தொடர்ந்தார் ஃபிலிப்பிடம். உங்களை தாக்கியவன் முகத்தை பார்த்தீங்களா? ஆமாம், கட்டு மஸ்தான் ஆள், சுமார் 6 அடி 2 அங்குலம் உயரம், 50 வயது இருக்கலாம். அவனை மறுபடி பார்த்தா அடையாளம் காட்ட முடியுமா? முடியும் என்றான் ஃபிலிப். அந்த முகத்தை அவனால் மறக்க முடியுமா என்ன? உடனே ஏகப்பட்ட வழிப்பறி திருடர்களின் படங்களை காட்டி உங்களை தாக்கியவன் இவர்களில் ஏதாவது இருக்கிறானா என்று அடையாளம் காட்ட சொல்லி கேட்க முடியும். ஆனால் அதில் நேரம்தான் மீன். அவர் தன் நோட்டு புத்தகத்தை பிரித்து வைத்து கொண்டார். உங்களிடமிருந்து அவர் என்னென்ன பறித்தான்? பர்ஸும் கை கடிகாரம். என்ன மாதிரி கடிகாரம்? அதன் பெயரை சொன்னான் ஃபிலிப். குறிப்பாக அதில் ஏதேனும் அடையாளம் உண்டா? பெயர் கியரு பொறித்து. அது லாரா அவனுக்கு பரிசீலித்த கடிகாரம். ஆமாம், அதன் பின்புறம் ஃபிலிப்புக்கு லாரா அன்புடன் என்று குறித்திருக்கு. மென்சீனி அதை குறித்து கொண்டார். மிஸ்டர் ஃபிலிப், ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அந்த ஆளை முன்னாடி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த கேள்வி ஃபிலிப்புக்கு ஆச்சரியம் விட்டது. முன்னாடி பார்த்துருப்பதா? இல்லையே. ஏன்? ஒன்றுமில்லை, கேட்டேன் சொல்லிவிட்டு நோட்டு புத்தகத்தை மூடினார் மென்சீனி. எங்களால் முடிந்ததை சேரும். ஒரு வகையில் நீங்கள் அதிர்ஷ்டக்காரர் மிஸ்டர் ஃபிலிப். அப்படியா? ஃபிலிப்பின் குரல் கசப்பு நிறைந்திருந்தது. ஆமாம், நகரத்தில் ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான வழிப்பறிகள் நடக்கின்றன. ஒவ்வொன்றையும் கவனித்து கொண்டிருக்கிற எங்களுக்கு நேரம் கிடையாது. ஆனால் எங்கள் பெரிய போலீஸ் அதிகாரி உங்களுடைய விசிறி, நீங்கள் பாடியுள்ள அத்தனை இசைத்தட்டுக்கட்டையும் சேகரித்து வைத்திருக்காரு. உங்களை இப்படி தாக்கிய வேசி மகனை எப்பாடுபட்டு அது பிடித்தாக வேண்டும் என்பதில் ரொம்ப தீவிரமாக இருக்கார். உங்கள் கை கடிகாரத்தை பற்றிய விவரங்களை நாட்டில் உள்ள எல்லா அடகு கடையில் அனுப்ப போகிறோம். அவனை பிடித்து விட்டால் என் கையை திருப்பி தர முடியுமா என்றான் ஃபிலிப் வெறுப்புடன். என்ன? ஒன்றுமில்லை, விரைவில் தகவல் சொல்கிறோம், ஓய்வு எடுத்துக்கணுங்க. வெளியே வராந்தாவில் லாராவும் ஹவர்டும் காத்திருந்தார்கள். மேடம், உங்களிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்றான் மென்சீனி. உங்களுக்கு தெரிந்து உங்கள் கணவருக்கு விரோதிகள் யாரும் உண்டா? லாராவின் நெற்றி சுருங்கியது. விரோதிகளா? இல்லையே, ஏன் கேட்குறீங்க? அவரிடம் பொறாமை கொண்டவர்கள் யாராவது இருக்கலாம். சங்கீதக்காரர்கள் அவரை காயப்படுத்த வேண்டும் என்று எண்ணியிருக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியலையே. இது ஒரு சாதாரண வழிப்பறி தானே, இல்லையா? உங்களிடம் உண்மையை சொல்கிறேனே, வழக்கமான வழிப்பறி ரகமாக இது இல்லை. உங்கள் கணவன் பர்ஸையும் வாட்சையும் பறித்து கொண்டதற்கு பிறகு அவருடைய கையை வெட்டியிருக்கான். அதனால் வேண்டும்னே அப்படி செய்திருக்க வேண்டும். இத்தனைக்கும் உங்கள் கணவர் அவனை எதிர்த்து சண்டை கிண்டை எதுவும் போடலை. வழிப்பறி செய்தவன் பையனாக இருந்தாலாவது போதை மயக்கன்னு சொல்லலாம். ஆனால் இவன் வயதான ஆள். அவர் போவதை பார்த்து கொண்டே நின்றார்கள் இருவரும். அடக்கடவுளை யாரும் செட்டப் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி இல்லாம பேசுகிறார் இவரே என்றான் ஹாவர்ட். லாராவின் முகம் வெளிரி போயிருந்தது. அதை கவனித்த ஹாவர்ட் மெதுவாக சொன்னான். ஒருவேளை பால் மாட்டின் அடையாளம் யாராவது செய்திருப்பானா? அடையாள. ஆனால் அவர் எதற்காக இப்படி ஆள் அமர்த்தி? லாராவுக்கு வார்த்தையே வரவில்லை. அவர் எனக்கு நல்லது செய்வதாக நினைத்திருக்கலாம். ஃபிலிப் அடிக்கடி என்னை பிரிந்து வெளியூருக்கு போய் கொண்டிருந்தது அவருக்கு பிடிக்கல. ஃபிலிப்புக்கு சூடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார். ஹாவர்ட், ஐயோ! அவன் தோளில் அவள் முகம் புதைத்து கண்ணீரை அமுக்கி கொண்டான். சுத்த பொறுக்கி, அவனிடம் எதுவும் வெற்றிக்கொள்ளாத நான் எவ்வளோ முறை சொன்னேன் என்றான் ஹாவர்ட். அத்தியாயம் 60. லாரா கண்களை துடைத்து கொண்டாள். ஃபிலிப்புக்கு சரியாயிடும் தான் வேண்டும். 3 நாள் சென்றது. ஃபிலிப்பை ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு அழைத்து வந்தாள் லாரா. உடல் வாடி ஆடி போயிருந்தான் அவன். வாசல் நின்று அவர்களை வரவேற்றாள் மேரியன். ஒவ்வொரு நாளும் அவள் ஆஸ்பத்திரிக்கு போவதும் அவன் சொல்லி அனுப்புவதை வந்து சொல்லுவதுமாக இருந்தால் உலகெங்கிலும் இருந்து அவனுக்கு அனுதாப செய்திகள் வந்து குவிந்த வண்ணம் இருந்தன. அவன் விரைவில் குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தனைகள், கடிதங்கள், ஃபோன் கால்கள். அவனுடைய விசிறிகள் மனம் நொறுங்கி போயிருந்தார்கள். பத்திரிகைகள் இந்த நிகழ்ச்சியை வைத்து நியூயார்க் நகரில் வன்முறை தாண்டவம் ஆடுவதை கண்டித்து எழுதின. டெலிஃபோன் மணி அடித்தது. லாரா அப்போது தனது நூலக அறையில் இருந்தாள். உங்களுக்கு தான் மேடம் பால் மாட்டுன்றவர் கூப்பிட்றாரு என்றாள் மேரியன். நான் அவருடன் பேச முடியாது என்றாள் லாரா. நிற்கவே தள்ளாடுகிற மாதிரி உடம்பு நடுக்கியது. திடீரென்று லாராவின் வாழ்க்கை முறையே மாறிவிட்டது. ஹாவர்டிடம் லாரா சொன்னாள், இனிமே நான் வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்க போகிறேன். ஃபிலிப்பை பார்த்துக்கொள்ள வேண்டும். புரியாது லாரா, தாராளமாக அப்படியே செய். ஃபிலிப் குணமடைய வேண்டும் என்று கூறி நல்வாழ்த்து கார்டுகள் கொட்டிக்கொண்டே இருந்தன. கடவுளை பார்த்து அனுப்பிய மாதிரி மேரியன் துணை நின்றாள். தன் சொந்த வேலையை துறந்தாள். அவர்களுடைய அன்றாட வேலைகளை இடைஞ்சல் செய்யாமல் இருந்தாள். இந்த கடிதங்களை பற்றி கவலைப்படாதீங்க மேடம், நான் கவனிச்சுக்கொள்கிறேன் என்றாள். தேங்க்யூ. ஃபிலிப்பின் மேனேஜரான வில்லியம் பல தடவை ஃபோன் செய்தார். ஆனால் ஃபிலிப் பேசவில்லை. எனக்கு யாரோடும் பேச பிடிக்கல
என்று கூறிவிட்டான். ரொம்பவும் வலி இருக்கும் என்று டாக்டர் டென்னிஸ் சொன்னது சரிதான். வலி உயிர் போகிற மாதிரி இருந்தது. வலி நிவாரண மாத்திரைகள் சாப்பிடுவதை கூடுமான வரையில் தவிர்த்து பார்த்தான் பிலிப். முடியவில்லை. எப்போதும் அவன் அருகிலேயே இருந்தாள் லாரா. உலகத்தின் தலை சிறந்த டாக்டர்களை வரவழைத்து வைத்தியம் பார்க்க போகிறேன் டார்லிங். உங்கள் கையை சரி செய்வது ஏதாவது ஒரு வழி இல்லாமல் போகாது. சுவிட்சர்லாண்டில் ஒரு டாக்டர். பிலிப் தலையசைத்தான். அதெல்லாம் பிரயோஜனப்படாது. கட்டுப்போட்ட கையை பார்த்து கொண்டான். இல்லை, நான் முடமானவன் தான். இன்னொரு முறை இந்த மாதிரி பேசாதீங்க என்று கடுமையாக சொன்னார் லாரா. 1000 காரியங்கள் உங்களால் செய்ய முடியும். இவ்வளவுக்கும் காரணம் நான் தான். என்ன நானே திட்டிக்கொள்ளாத நாளே இல்லை. அன்று நான் ரெனோவுக்கு போகாமல் இருந்திருந்தால், அன்றைய இசை நிகழ்ச்சியின் போது நான் உங்களுடன் இருந்திருந்தால் உங்களுக்கு இந்த விபத்து நேர்ந்திருக்காது. பிலிப் வெறுப்புடன் சிரித்தான். நான் வீட்டில் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்ட. இப்போ நான் போவதற்கு எந்த இடமும் கிடையாது. லாரா தழுதழுத்த குரலில் சொன்னான். யாரோ ஒரு அறிஞர் சொன்னார், நீ எதற்கு ஆசைப்படுகிறாயோ அதை பற்றி எச்சரிக்கையார், ஏனென்றால் அது கிடைத்தாலும் கிடைத்துவிடும் என்று. நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த மாதிரி இல்லை. நீங்கள் வேதனைப்படுவதை பார்க்க எனக்கு தாழவே இல்லை. என்னை பற்றி கவலைப்படாத என்றான் அவன். சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று என் மனசுக்குள் நினைச்சிருந்தேன். அதற்குள் திடீரென்று இப்படி நிகழ்ந்து விட்டது. அந்த காரியங்கள் இன்னும் பூர்த்தியாகல. சில ஒப்பந்தங்களில் லாராவிடம் கையெழுத்து வாங்குவதற்காக அவள் வீட்டுக்கு வந்திருந்தான் ஹவர்ட். ஹலோ பிலிப், எப்படி இருக்கீங்க என்று அவன் விசாரித்தான். ஆஹா, அற்புதம் என்று வெடுக்கன பதிலளித்தான் பிலிப். ரொம்ப பிரமாதம். இது போல் எப்போதும் இருந்ததில்லை. நான் மடத்தனமாக கேட்டுட்டேன். சாரி, என்னை பொருட்படுத்தாதீங்க மன்னிப்பு கேட்கும் குரலில் சொன்னான் பிலிப். கொஞ்ச நாளாக நானாகவே இல்லை என்று அவன் வலது கையினால் தன் நாற்காலியை குத்தினான். அந்த அயோக்கிய ராஸ்கரின் வலது கையை கட்டியிருக்கக்கூடாதா? இடது கையினால் பியானோவில் வாசிக்கக்கூடிய பாட்டுகள் 1 டஜன் போல இருக்கின்றன. அதை நான் சுலபமாக வாசிச்சிருப்பேன். முன்பொரு நாள் ஒரு பார்ட்டியில் கேட்ட சம்பாஷணை ஹாவர்டுக்கு ஞாபகம் வந்தது. ஓ, இடது கையால் வாசிக்கக்கூடிய பாட்டுகள் என்னென்னவோ இருக்கிறதே. 1/2 டஜன் இசையமைப்பாளர்கள் இடக்கை பாட்டு அமைத்திருக்கிறார்கள் என்று கூறிய ஒருவர் சில இசையமைப்பாளர்களின் பெயரையும் குறிப்பிட்டது ஹாவர்டுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த பார்ட்டியில் பால் மார்ட்டின் இருந்தார். அவரும் அந்த பேச்சை கேட்டிருந்தார். பிலிப்பை பரிசோதிப்பதற்காக டாக்டர் வந்தார். பிலிப்பின் கை கட்டை கவனமாக பிரித்தார். நீளமான சிவந்த ஒரு வடு அங்கே இருந்தது. கையை வளைக்க முடியாத பாருங்கள் என்றார் டாக்டர். பிலிப் முயற்சி செய்தால் முடியவில்லை. வலி எப்படி இருக்குது என்று டாக்டர் கேட்டார். ரொம்ப தான் வலிக்குது. ஆனால் அந்த வலி நிவாரண மாத்திரைகள் வேண்டவே வேண்டாம் டாக்டர். எதற்கு நான் வேறு சில மாத்திரைகள் எழுதித்தரேன். வலிக்கிற போது கட்டாயம் சாப்பிடுங்க. நிஜமாகவே சொல்கிறேன், இன்னும் சில வாரங்களில் வலி நின்றுடும். அவர் எழுந்து கொண்டார். ஐம் சாரி பிலிப், நான் உங்களுடைய பெரும் விசிறி. என் இசைத்தட்டுகளை வாங்குங்க என்று பிலிப் சிடுசிடுத்தான். செக்ரட்டரி மேரியன் ஒரு நாள் லாராவிடம் கேட்டார். ஏன் மேடம், ஒரு மசாஜ்காரர் தெரபிஸ்ட் என்பவர்களை அவரை கூப்பிடலாமா? மிஸ்டர் பிலிப்புக்கு கைக்கு ஒரு சிகிச்சை அளித்து பார்க்கட்டுமே. லாரா யோசனை செய்தாள். முயற்சி பண்ணலாம், ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஆனால் பிலிப்பிடம் அவள் அந்த யோசனையை கூறிய போது அவன் மறுத்து தலையசைத்தான். வேண்டாம், அதில் என்ன லாபம்? டாக்டர் தான் எதுவும் நடக்காது சொல்லிட்டாரு. டாக்டர் சொல்வது தப்பாக இருக்கலாம் இல்லையா என்றால் லாரா உறுதியுடன். எல்லா முயற்சிகளையும் தான் செய்து பார்க்கணும். மறுநாள் இளைஞரான ஒரு தெரபிஸ்ட் லாராவின் வீட்டுக்கு வந்தார். லாரா அவரை பிலிப்பிடம் அழைத்து சென்றாள். இவர் பேர் ராஸ்மன், கொலம்பியா ஆஸ்பத்திரியில் வேலை பண்ணுறார். உங்களுக்கு சிகிச்சை செய்ய வந்திருக்கார் என்று அறிமுகப்படுத்தினார். என் வாழ்த்துக்கள் என்றான் பிலிப் கசப்பாக. நான் கையை பார்க்கட்டுமா மிஸ்டர் பிலிப்? பிலிப் கையை நீட்டினான். ராஸ்மன் அதை கவனமாக ஆராய்ந்தான். பல தசை நார்கள் சேதமாயிருக்கு. எதற்கு என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம். விரல்களை அசைத்து பாருங்கள். பிலிப் முயற்சி செய்தான். அப்படி ஒன்றும் அசைவில்லை தான். அதற்கு பயிற்சி கொடுக்குறேன். பயிற்சியில் வரி தாழ முடியாதாக இருந்தது. 1/2 மணி நேரம் அவர் பயிற்சிகள் சொல்லி தந்தார். முடிவில் நாளைக்கு மறுபடி வர்றேன் என்று எழுந்து கொண்டார். வேண்டாம், சிரமப்படாதீங்க என்றான் பிலிப். லாரா உள்ளே வந்தாள். ஏன் பிலிப், முயற்சி செய்து பார்க்கக்கூடாதா? செய்து பார்த்துட்டேன் என்று அவன் சீறினான். உனக்கு புரியலையா லாரா? என் கை செத்தே போயிடுச்சு. யாராலும் அதுக்கு திரும்ப உயிர் கொடுக்க முடியாது. பிலிப், அவள் கண்களில் கண்ணீர் தழும்பியது. சாரி, நான் கொஞ்சம் டைம் கொடு நீ என்றான் பிலிப். அன்று இரவு பியானோ ஒலி கேட்டு லாரா விழித்து கொண்டாள். படுக்கையிலிருந்து எழுந்து வரவேற்பு அறையின் கதவருகே நின்று பார்த்தாள். பிலிப் தன் வலது கையினால் பியானோவை மெல்ல தட்டி கொண்டிருந்தான். நிமிர்ந்து பார்த்தவன் லாராவை கவனித்தான். சாரி, உன் தூக்கத்தை கடுத்துட்டானா? லாரா அவன் அருகே வந்தான். டார்லிங், பெரிய ஜோக் தான் இல்லையா லாரா? நீ கல்யாணம் செய்து கொண்டது ஒரு பியானோ கலைஞனை, வாழ்க்கையை முடித்து கொள்வதோ ஒரு முடவனுடன். அவன் இடையை இறுக்கி அணைத்து கொண்டாள் லாரா. நீங்கள் முடவனே இல்லவே. எவ்வளோ காரியங்கள் உங்களால் செய்ய முடியும்? பாட்டிமா மாதிரி பேசாத. சாரி, நான் என்ன சொல்கிறேன்னா? புரிகிறது லாரா, என்னை மன்னி. வெட்டப்பட்ட கையை உயர்த்தி காட்டினான் அவன். இதை இன்னும் என்னால் சகித்து கொள்ளவே முடியலம்மா. படுக்கலாம், வாருங்கள். நீ முன்னே போ, நான் அப்புறம் வரேன். லாரா போன பிறகு இரவு பூரா விழித்தபடி உட்கார்ந்திருந்தான் பிலிப். தன் எதிர்காலத்தை பற்றி சிந்தனை செய்த வண்ணம். அவனுக்குள் சீற்றம் பொங்கியது. எதிர்காலமா? என்ன எதிர்காலம்?
ஒவ்வொரு இரவும் பிலிப்பும் லாராவும் சேர்ந்து உணவு அருந்தினார்கள். அதன் பின்னர் சிறிது படித்துவிட்டு அல்லது டெலிவிஷன் பார்த்துவிட்டு படுக்க செல்வார்கள். பிலிப் மன்னிப்பு கேட்கும் குரலில் சொன்னார், கனவாங்கிற முறையில் நான் மோசமாக இருக்கேன் லாரா. எனக்கு செக்ஸில் அவ்வளோ விருப்பம் வரமாட்டேங்குது. அதனால் அது உன்னுடைய குறையில் என்ன நம்பு. லாரா படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தால் அவள் குடல் நடுங்கியது. பிலிப், உங்களை உடம்புக்காக நான் கல்யாணம் செய்துக்கல. உங்கள் மீது தீராத காதல் கொண்டேன், இன்னும் இருக்கேன். அதனால தான் கல்யாணம் செய்து கொண்டேன். இனி நம்ம வாழ்க்கையில் செக்ஸே கிடையாதுன்னா கூட எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் என்னை அணைத்து கொண்டு உன்னை காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அதுவே போதும். நிச்சயமா உன் மீது எனக்கு என்றும் காதல் தான் என்றான் பிலிப். டின்னர் பார்ட்டிகளுக்கும் நிதி உதவி நிகழ்ச்சிகளுக்கும் இடைவிடாத அழைப்புகள் வந்து கொண்டிருந்தன. ஆனால் எதற்கும் பிலிப் போகவில்லை. அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போகவே அவர் விரும்பவில்லை. அலுவலக மீட்டிங்குகள் அனைத்தையும் தன் வீட்டிலேயே நடைபெறுமாறு அவள் ஏற்பாடு செய்திருந்தால், பகல் வேளைகளில் கட்டாயமாக வெளியே போக வேண்டியிருந்ததால் மரியனை கூப்பிட்டு, சில மணி நேரம் நான் வெளியே போக வேண்டியிருக்கேன், பிலிப்பை பார்த்துக்கோ என்பாள். நிச்சயமா என்று அவள் உறுதி கூறுவாள். ஒரு நாள் காலையில் லாரா பிலிப்பிடம், டார்லிங், உங்களை விட்டு போகவே எனக்கு பிடிக்கல, ஆனால் ஒரே ஒரு நாள் கிளீவ்லேண்ட் வர போக வேண்டியிருக்கு, சமாளிச்சு கொள்வீங்களா என்று கேட்டான். தாராளமா, நான் அவ்வளோ மோசம் இல்லைம்மா, போயிட்டு வா, என்னை பற்றி கவலைப்படாத என்றான் பிலிப். அன்று அவன் பதில் எழுத வேண்டிய கடிதங்கள் சிலவற்றை டைப் அடித்து எடுத்து வந்தாள் மேரியன். வீட்டில் கையெழுத்து போடுறீங்களா மிஸ்டர் பிலிப்? ஓ, கொடு, நல்ல வேலை, எனக்கு வலது கை இருக்கிறது இல்லையா என்றான் பிலிப். அவன் குரலில் எரிச்சல் தென்பட்டது. மரியனை நோக்கி, சாரி, உன்னிடம் எரிச்சலை காட்டிட்டேன் என்றான். மரியன் அமைதியாக பதிலளித்தார். பரவாயில்ல மிஸ்டர் பிலிப், நீங்கள் ஏன் 4 இடங்களுக்கு போய் உங்கள் ஸ்நேகிதர்களை பார்க்கக்கூடாது? ஏன் ஸ்நேகிதர் எல்லாருமே வேலை இருக்குல்ல? கடுகடுப்புன்னு பதிலளித்தான். என் ஸ்நேகிதர் எல்லாரும் சங்கீதக்காரங்க, இசை நிகழ்ச்சிகளில் பிஸியாக இருக்காங்க. ஏன் மரியன் இப்படி முட்டாள்தனமாக பேசுகிற நீ? புயலன் அறையை விட்டு வெளியேறினாள் நான் பிலிப். தொடரும்.